So இன்னைக்கு மாஸ்டர் கேம்ல பார்க்க போகிற என்ன ஒரு டாபிக்னா you're gonna see 2D manufacturing. So 2D manufacturing. So 2D manufacturingனா என்ன? Okay. 2D manufacturing. 2D manufacturing அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது நம்ம பார்க்கும்போதுனா 2D மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒரு ஃபிட்டாக இருக்குது, இந்த இது ஒரு இப்போ மூவ் பண்ணுறோம் ஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கிரிட்ஸில் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ 2D மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட் பண்ணுவோம். 2D மேனுஃபேக்சரிங்க்கு ஃபஸ்ட் என்ன? ஸோ ஜஸ்ட் கோயிங் டு ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, ஸோ இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் ஜஸ்ட் ஒரு ஃபேஸிங், அதாவது மில்லிங்கில் we're going to see ஃபேஸிங்ன்ற கான்செப்ட் மாதிரி பார்ப்போம் today. ஸோ we're going to see a rectangle, center rectangle. This is going to be 150 100. Okay, 100 nothing but we'll make it this into a rectangle. So இந்த ஒரு rectangle வச்சு I need to make machine, அதாவது facing. ஓகே ஓகே, இது வந்து இதை delete பண்ணிட்டு let me put a smaller rectangle. இது வந்து 50 okay, 75. So nothing but I'm gonna make this transform. Okay, I'm just moving to Z 50 move. Okay, so right click பண்ணி it's gonna be clear color. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா you have tool pathல இதில் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. you're gonna have nothing in this. So in this nothing இதில் we need to make a tool path. First அந்த tool path என்னன்னா you need to add a machine. Okay, so nothing but you just go to machine type. So tool pathல பார்த்தீங்கன்னா you won't have any types, so select the machine type. So just go to select the type milling. So default I have already added one. சரியா, defaultல ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆட் பண்ணதை எப்படி பண்ணோன்னா nothing but you just go to manage list. Okay, பார்த்தீங்கன்னா I have clicked over this and remove. ஸோ இப்போ எனக்கு 3 axis வேணுமா, 4 axis வேணுமா, BMCயா, HMCயா என்ன வேணுமோ you can just click and add. Okay, this is how you had a default. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மிஷினோட இது உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஆட் பண்ணது இல்லாமல் நான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு மிஷினிங் பண்ணோன்னா நத்திங் பட் யூ நீட் அ ட்ராயிங். ஓகே, ஸோ இதுதான் அந்த ட்ராயிங். ஸோ இதுக்கு வந்து ஐ நீட் டு செட் அ ஸ்டாக். ஓகே, 50 இருக்குது, பட் ஆனால் எனக்கு 40 mm தான் அந்த கியூப் இருக்கணும்னா எப்படி கொண்டு வருவேன்? நத்திங் பட் ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செட்டப். ஸோ ஸ்டாக் செட்டப்பில் செலக்ட் கார்னர் டு கார்னர், அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டைரெக்டாக டைமென்ஷன்ஸ் ஹைட் 50 கொடுத்துருங்க. ஓகே ஓகே கொடுத்துனா ஸ்டாக் செட்டேஜ், அதாவது மெட்டீரியல் அட்டாச். ஓகே, இது வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆட் ஆகிருக்கு, பட் ஆனால் வந்து என்ன மெட்டீரியல்? ஸோ நத்திங் பட் யூ கோ டு ஸ்டாக் செட்டப் ஆர் எனி திங். ஸோ இதில் போனீங்கன்னா யூ ஹேவ் ஃபைல், அதாவது பண்ணுற மிஷின் நேம் என்ன, அண்ட் டூல் பாத் எங்கே டேரெக்டில் சேவ் ஆகுது, எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸும் உங்களுக்கு இங்கே. ஸோ டூல் செட்டிங், ஸோ என்ன டூல்ஸ் என்ன செட், இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஒன் கான்செப்ட் கார்ட் மெட்டீரியல். ஓகேயா, ஸோ நத்திங் பட் கிளிக் ஆன் எடிட், அதாவது இருக்கிற மெட்டீரியலோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணுறது. இல்லை ஐ நீட் டு செலக்ட் அ மெட்டீரியல்னால் பார்த்தா ஐ ஹேவ் ஒன்லி அலுமினியம், பட் ஹவு டு ஐ ஆட்? ஸோ மில்லிங்கில் கரண்ட்டில் அதுதான் இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் கோ டு லைப்ரரியில் எல்லாமே இருக்கும். 5500 இல்லை 6011 அலுமினியமா ஓகே கொடுத்தீங்கன்னா நிறையா. ஸோ செலக்ட் இட் வில் பி திஸ் கரண்ட் லைப்ரரி. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நிறையா. ஸோ செலக்ட் திஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ ஸ்டாக் சேவ் ஜோன் அதெல்லாம் சேம். ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு ஓகே கொடுத்தலாம். ஸோ மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஆட் ரைட் ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாலிட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே ஒன்று ஆட் டூல் பாத். இப்போ டூல் பாத்துக்குள்ள போனீங்கன்னா வில் பி ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப். ஸோ இதெல்லாம் வெளியில் இருக்கிறது எல்லாமே பார்க்கும்போது தீஸ் ஆர் 2 டைமென்ஷனல். இது அதாவது
சாலிடாகவே இல்லாமல் ஒரு ஸ்கெட்சை வச்சு பண்ணுறதுக்கான மெஷினிங் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டு ஃபேஸிங். ஸோ ஃபேஸிங்ன்ற ப்ராசஸ்னால் என்ன வேணும்? ரஃப் என்டர் எந்த பார்ட், ஸோ இதை செலக்ட் பண்ணால் அந்த பார்ட். ஓகேயா? ஸோ டூல் வில் பி என்டரிங் ஓவர் இயர். இந்த கிளாக் வைஸில் இல்லை இந்த கிளாக் வைஸ்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அது உள்ளே போய் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன்னா டூல் செட் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஃபேஸிங் வெளியிலே செலக்ட் பண்ணுவோம், திரும்பி ரீசெலக்ட் பண்ணுவோம். ஃபேஸிங் டூல், டூல் லைப்ரரி, ஃப்ளாட் அண்ட் மில் பால் அண்ட் மில். ஸோ ஃப்ளாட் அண்ட் மில், பால் அண்ட் மில், அதாவது இது சின்ஸ் இட்ஸ் பிளெயின் சர்ஃபேஸ்னால ஃப்ளாட் அண்ட் மில் எடுத்துக்கோம். 50 I'm take 5 mm. Okay, feed rate 500, 2000. Okay, put it in. Just go for folder வேணா you can just open from library, set பண்ணிக்கலாம். இப்போதைக்கு I don't need any folders, so I'm not going to apply. So cutting parameter, one way or zigzag. I'm going to make a zigzag or one way, whichever it's easy for me. ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அது போக வந்து யூல் பி ஹேவிங் எவ்ரி ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் ஓவர்லேப் வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கு ஓவர்லேப் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு லைன் மெட்டீரியல் கட் ஆகுதுல்ல, ஸோ இது இங்கே போகுதுன்னா இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதுதான். யூ கேன் மேக் இட் இன்ட்டு ஈவன் 35னா 1. இது வந்து டிஸ்டன்ஸில் இன்னொரு ரவுண்டு வரும். அதாவது ஒன்று இது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக ஓடும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக we can make it. ஸோ டெப்த் ஆஃப் கட், எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் வேணும்? எனக்கு டெப்த் ஆஃப் கட் ஐ நீட் டு மேக் இட் 0.75. ஓகே, ஸோ ஃபைனல் வந்து எனக்கு வந்து ஒரு 3 ரன் ஆகணும். அதாவது ரஃப்லேயே இப்போ ஒரு ஃபைனல் சும்மா ரன் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு மேக் இட் 0.2. ஓகே, ஸோ இது முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு லிங்கிங் பேராமீட்டர். ஸோ லிங்கிங் பேராமீட்டரில் ஐ கோனா மேக் எவ்ரி திங் அப்சல்யூட். Okay, so clearance I'm going to make it in 75. Retrieve 70, retrieve I point, it comes in as 60. Feed plane 55, top of stock, depth 25. Okay, so aduketa mari, so depth is nothing but evlo dooram keela irundhu mele evlo depth. ஸோ இதெல்லாம் வந்து டாப் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியலோட மேலே. ஏன் டாப் ஆஃப் ஸ்டாக் மேலே ஒரு ரன் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து மெட்டீரியல் வந்து அன்ஈவனாக இருந்தாலும் ஈவனாக பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ ஃபீட் பிளைன் எங்கே வரணும், ரெட்ரேக் வந்து எதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஸ்பீடாக போகணும். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் த க்ரீன் டிக். ஓகே, ஸோ ப்ராசஸ் அதுக்கு 25 mm மெட்டீரியல் கட் எடுத்து. ஓகே, 25 mm இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபைனல் கடைசியாக ரன் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் 7.5, 7.5, 0.75 கேப். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டெப்ஸு. பட் ஆனால் ஐ நீட் டு மேக் இட் லிட்டில் பிட் ஸ்மாலர். அதாவது எனக்கு ரஃப் மட்டுமே வந்து மறுபடியும் எடிட்னா பேராமீட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டிங் இது திரும்பி வரும். ஓகே, ஸோ எனக்கு வந்து கட்டிங் பேராமீட்டரில் டெப்த் ஆஃப் கட்டில் ஒன்று மேக் இட் இன்ட்டு 1. ஓகே, அண்ட் திஸ் ஒன்று மேக் இட் 0.5 பண்ணிவிட்டு again click on ஓகே. இப்போ எனக்கு ஆனாலும் மாறல, நத்திங் பட் யூ நீட் டு செலக்ட் ஆல் அண்ட் கிளிக் ரீஜென்ரேட். ரீஜென்ரேட் பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ராசஸும் கீழேருந்து மேலேருந்து எல்லாமே மாறிடும். ஓகே, எனக்கு இது ஓகே. பட் ஆனால் வந்து எனக்கு ஓவராலாக வந்து ஒரு 10 mm தான் மேலேருந்து கீழேருந்து கட் எடுக்கணும் அப்படின்னா நத்திங் பட் அங்கே வந்து லிங்கிங் பேராமீட்டர் டெப்த் அங்கே ஒன்று மேக் இட் இன்ட்டு 50. கிளிக் ஆன் ரீஜென்ரேட் வந்துச்சா? ஸோ மேலேருந்து 50ல் ஒரு 10 mm, அதாவது கீழேருந்து மேலே 40 mm இருக்கணும், பேலன்ஸில் ரிமூவ் ஆகும். ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்கணும். நத்திங் பட் ஐ கேன் கிளிக் திஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும். ஓகே, ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து 50லே ரன் ஆகும், அதுக்கப்புறமா மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து யூ கேன் ஈவன் கிளிக் ஆன் ப்ளே கொடுத்தீங்கன்னா அது பட்டனும் ஃபுல்லாக ப்ராசஸாக மெட்டீரியல். ஓகே, இது வந்து 2 dimensional பார்க்குது. பட் ஆனால் எனக்கு இதுவே வந்து ஒரு 3 dimensional மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது பார்க்கணும்னா நத்திங் பட் யூ ஹேவ் an option called ஸோ வெரிஃபைல போய்ட்டு யூ கேன் கிளிக் ஆன் I can going to make it into slower. So 0. Play material remove. Long process of you can make it into this process. So speed and you can increase the speed. Okay, so
this is facing. Have you run a facing? Just drawing a rectangle. Funny rectangle process. Here, any doubt? இப்போ இந்த சிஸ்டமில் இந்த விஷன் வந்து எப்படி விஷன் பண்ணணுன்றது நம்ம பண்ணுறோம்.